பாருங்க, நிறைய சின்ன பையங்க ஃபோன் பார்த்து பார்த்து அவங்களுடைய மூளையே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அது ரொம்ப ரொம்ப உண்மை. சில கேம்லாம் இருக்குது, இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இந்த மாதிரி கேம்லாம், அதெல்லாம் ரொம்ப உத்து விளாண்டு பாருங்க, சிலருடைய மூளையுடைய அந்த அந்த வேகமே என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம்னா அதை அவன் அப்சர்வ் பண்ணதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அவனுக்கு படிக்கிறதுக்கு முடியலை, படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்காரவே முடியலை. ஏன்னா மனசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனால ஈர்க்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகி மற்ற காரியங்கள் மீது நாட்டம் இல்லாமல், இது சின்ன பிள்ளைன்னு இல்லை, பெரிய ஆள் முதற்கொண்டு இன்றைக்கி ஃபோனை தான் நினச்சிதாங்க, எந்த நேரமும் ஃபோனை தான் பார்க்காங்க. அப்படியானா அதிலே நாம் பார்க்குற காரியங்கள் நம்முடைய இதயத்தில். இன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு வர சின்ன பையங்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்ச்சுக்கு வர சின்ன இம்புட்டு உண்டு ஸ்கூல் படிக்கிற பையங்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைக்கிறத, இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு தெரியலை பிள்ளைங்க ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன செய்தாங்கன்னு தெரியலை. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் இன்னைக்கு நடத்தலை அப்படின்னா அவன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான்னு வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு அலையிலையா சொல்லாமா?